அன்பிற்கினிய உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம். அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க. அன்பு சொந்தங்கள், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யோகங்களை பற்றி. நம்ம தொடர்ந்துமே யோகங்கள், ஜாதக விதிகளை பற்றி பேச போகிறோம். இன்னைக்கு யோகங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யோகம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஜாதகத்திலே யோகத்தை கொடுப்பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான். ஏன்னா முதன்மை சுபகிரகம். குரு பார்த்தால் கோடி நன்மை, கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எந்த ஒரு பாவ கிரகத்தையும், எந்த ஒரு அசுப கிரகத்தையும், கெட்ட காரகங்கள் செய்யக்கூடிய காரகத்தன்மை உள்ள ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களை கூட குரு பார்க்கின்ற பொழுது அதனுடைய பாபத்தன்மை குறைந்து சுபத்தன்மை அதிகரிக்கிறது. இப்போ குருவினுடைய ஒளி எந்த கிரகங்களுக்கு, எந்த ஆதிபத்தியங்களுக்கு கிடைக்கிறதோ அது சிறப்பாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அந்த இருள் தன்மை நீங்கி அது வெளிச்சத்திற்கு வருகிறது. ஏன்னா குருன்றது பவர்ஃபுல்லான, எல்லாவற்றிற்கும் நல்ல ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய முதன்மை ஒளி கிரகம். அதே நேரத்தில் நம்ம பூமிக்கு முதன்மை ஒளி கிரகம் அப்படின்னு சொன்னால் பூரணச்சந்திரன். பௌர்ணமி, பௌர்ணமிக்கு முதல் நாள், பௌர்ணமிக்கு மறுநாள், அந்த 3 நாட்கள் அடங்கிய 14வது திதி பௌர்ணமி முதல் திதி. அதாவது வளர்பிறையில சதுர்தசி திதி பௌர்ணமி, பௌர்ணமிக்கு மறுநாளான பிரதமை திதி. இந்த 3 திதிகளும் அடங்கிய பூரண சந்திரன், முழுமையான ஒளி நிறைந்த சந்திரன். அந்த சந்திரன் இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு முழுமையாக ஒளியை கொடுக்கிறார். எல்லா கிரகங்களினுடைய ஒளிகளையும் வாங்கி, சூரியனுடைய ஒளிகளையும் வாங்கி, அதை ஃபில்டர் பண்ணி அந்த சந்திரன் பூரணமாக உயிர்களுக்கு நல்ல தன்மைகளை, நல்ல காரகங்களை கொடுக்கிறார். அப்போ முதன்மை ஒளி கிரகம் சந்திரன். அதே நேரத்தில் முதன்மை சுபகிரகம் குரு பகவான். அப்போ இந்த குரு தரக்கூடிய யோகங்களை, குரு சந்திரன் தரக்கூடிய யோகங்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். குரு அப்படின்னு சொன்னாலே மந்திரி இல்லையா? அப்போ ஆலோசனை சொல்லக்கூடியவர். அப்போ குருனாலே ஒரு அறிவாளி, குருனாலே ஆன்மீக தன்மை உள்ளவர், அப்போ நல்ல எண்ணம் உள்ளவர். குருனாலே மந்திரி அப்படின்னா ஆன்மீக தன்மை உள்ளவர்னா புகழானவர். குரு அப்படின்னாலே ஆன்மீக விஷயங்களிலே நாட்டம் உள்ளவர், ஆன்மீக ஞானம் உள்ளவர், கல்வி ஞானம் உள்ளவர். அதே நேரத்தில் குரு அப்படின்னா வெளிச்சம், அப்போ தேக பொலிவு உள்ளவர். குரு அப்படின்னாலே இனிப்பு, அப்போ இனிப்பானவர், இனிப்பு சுவையை விரும்பக்கூடியவர். குரு தான் தங்கம், குரு தான் பணம், குரு தான் செல்வம். அப்போ குரு அப்படின்றது தான் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவர். அப்போ குரு தான் குழந்தை. அப்போ அறிவு, ஆற்றல், பணம், பொருள், செல்வம், தங்கம், குழந்தை இப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு தேவையான மதிநுட்பம் எல்லாவற்றையும் தரக்கூடிய முதன்மை சுபகிரகமான அந்த குரு பகவான் எப்படி இருந்தா, யாரோட இருந்தா, எப்படி பார்த்தா, யாரை பார்த்தா யோகங்கள் தருவார் அப்படின்றது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய குருவினுடைய யோகம் கஜகேசரி யோகம். ஏன்னா எல்லோருக்குமே தெரிந்த ஒரு யோகம், முக்கால்வாசி பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு யோகம். இந்த பல ஜோதிடர்கள் சொல்ல கேட்டிருப்பீங்க, உனக்கு கஜகேசரி யோகம் இருக்குது அப்படின்னு. இப்போ கஜகேசரி யோகம்னா என்ன? கஜம்னா யானை, கேசரின்னா சிங்கம். இப்போ கஜகேசரி யோகம்னா யானையை போன்ற வலிமையும் சிங்கத்தை போன்ற வீரமும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய யோகத்துக்கு பேர் தான் கஜகேசரி யோகம். இப்போ நிறைய பேர் கஜகேசரி யோகம்னா மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருப்பான், எதிரிகளை வெல்லக்கூடிய நிலையில் இருப்பான். அப்போ யானைப்படை, குதிரைப்படை, அந்த சேனை இந்த சேனைன்னு இருக்கும். அப்படி பலரும் பலவிதமாக சொல்வது உண்டு. உண்மையான அர்த்தம் யானையை போன்ற ஒரு வலிமை. இப்போ யானைனால ஒரு பெருமை இல்லையா? அப்போ உயர் நிலை இல்லையா? அப்போ யானையை போன்ற ஒரு உயர்ந்த நிலையிலே இருப்பான். ஏன்னா இருக்கக்கூடிய மிருகங்களிலே உயர்வான ஞானமுள்ள மிருகம், உயர்ந்த மிருகம், தெய்வீக அம்சம் பொருந்திய மிருகமாக யானையை சொல்கிறோம். அப்போ அந்த ஒரு உயர்நிலை. அதே போல மிருகங்களிலே சிங்கம் அப்படின்றது காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறோம் இல்லையா?
அப்ப ராஜா, காட்டுக்கு ராஜா அப்படின்னா அந்த சிங்கத்தை பார்த்து எல்லா மிருகங்களுமே பயப்படும் இல்லையா? அப்ப சிங்கத்தை போன்ற ஒரு வீரம், அப்ப பயம் அப்படின்றது கஜகேசரி யோகம் ஒருத்தருக்கு இருக்குதுன்னா ஒரு உயர்ந்த நிலையும் மற்றவர்கள் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய நிலையும் இருக்கும் அப்படின்றதான். பொருளாதாரத்திலே உயர்ந்த நிலை இருக்குமா அப்படின்னா அது மற்ற கிரகங்களின் நிலையும் பார்க்கணும். இருந்தாலும் இந்த கஜகேசரி யோகம் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப குறைவான ஒரு நிலைக்கு சென்று விட மாட்டார்கள். வாழ்க்கையிலே கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு மேலே வந்துருவாங்க. அதுதான் குருவினுடைய பலம் இல்லையா? சரி, அப்ப கஜகேசரி யோகம் எப்படி இருந்தா கஜகேசரி யோகம்? எந்த லக்னமாக வேண்டுமானாலும் உங்கள் லக்னம் இருக்கட்டும், 12 கட்டத்தில் எந்த கட்டத்தில் வேண்டுமானாலும் உங்கள் லக்னம் இருக்கட்டும். இந்த 12 ராசி கட்டத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய அந்த ராசிக்கு கேந்திரத்தில் குரு பகவான் இருந்தால், அதாவது சந்திரனுக்கு 4, 7, 10ஆம் இடங்களிலே குரு பகவான், அப்ப இந்த கேந்திரத்திலே இருந்தால் அது கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த கஜகேசரி கேந்திரத்தில் இருந்தா அது எப்படி கஜகேசரி யோகமாக அப்படின்னா இது எப்படி செயல்படுகிறது? சந்திரன் அப்படின்றது உடலையும் மனதையும் குறிக்கக்கூடியவன், மனோதிடத்தை குறிக்கக்கூடியவன். அப்ப மனநிலை சிறப்பான ஒரு மனநிலையில் இருக்கும். அப்ப நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்கக்கூடிய நிலையில் இவர் இருப்பார். இப்ப 4ஆம் இடத்துல இருக்கிறது குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா அந்த 4ஆம் இடம் உயர்வானதாக இருக்கும். தாய், வீடு, வாகனம், பூமி, மனை, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். காரக கிரகங்களின் நிலையை பொறுத்து இருந்தாலும் குறைந்து விடாது. 4ஆம் இடம் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். மற்ற காரக கிரகமான தாய் காரக கிரகமான சந்திரன் நல்ல நிலையிலே இருந்தால், வேற பாவ கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் இருந்தால் தாய் நல்லாவே இருப்பார், சிறப்பானவராக இருப்பார், புகழானவராக, ஆன்மீக ஞானம் உள்ளவராக இருப்பார். அதே போல சுக்கிரன் நல்ல நிலையில இருந்தார் அப்படின்னா சுக்கிரனுடைய காரக கிரகமான மனைவி, அடுத்து வீடு, வாகனம், இது எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். அடுத்து 7ஆம் இடம், 7ஆம் இடத்திலே குரு இருப்பதால் ராசியை பார்ப்பார், சந்திரனை பார்ப்பார். அப்ப மனம் திடமான மனதாக இருக்கும், நல்ல மனதாக இருக்கும், நல்ல உள்ளம் கொண்டவராக இருப்பார், தயாள குணம், ஆன்மீக சிந்தனை உள்ளவராக இருப்பார். அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல குரு நிஷ்பலம் அப்படின்னு சொன்னாலும் மனைவி நல்ல ஒழுக்கமாக ஆன்மீக எண்ணம் உள்ளவராக இருப்பார். சுக்கிரனும் நல்லா இருந்தார்னா நல்ல மனைவியா, செல்வாக்கான செல்வ வளம் மிக்க மனைவியாக இருப்பார். நண்பர்களும் நல்ல நண்பர்களாக, கூட்டாளிகள்லாம் நல்ல கூட்டாளிகளாக இருப்பாங்க. இது 10ஆம் இடம், 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தொழில் நல்ல சிறப்பான தொழிலாக இருக்கும். குருவின் தொடர்பான தொழில்களாக கூட இருக்கும். கல்வி, ஆன்மீகம், நிதி சார்ந்த இதை போல துறைகளும் அமையக்கூடும். அது மற்ற கிரகங்களையும் பொறுத்து. இப்போ கஜகேசரி யோகம் அப்படின்னு சொன்னால் எதிரிகளை வெல்லக்கூடிய நிலை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா பணபலம் இருக்கும், இவர் பேச்சுக்கு மரியாதை இருக்கும், இவரை பார்த்த உடனேயும் எதிரி கூட பின்வாங்கக்கூடிய நிலையில் இருப்பான். கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதன்மையான ஒரு யோகம். அதே நிலையிலே லக்னம், லக்னாதிபதி, மற்ற கிரகங்களுடைய நிலையை பொறுத்து பிரமாதமான யோகமா அல்லது மத்தியம யோகமா என்பது அமையும். சரி, அடுத்து குருவினுடைய 2வது யோகம் குருச்சந்திர யோகம். சந்திர கோணத்திலே குரு பகவான் இருப்பது குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. கஜகேசரி யோகத்தை போலவே குருச்சந்திர யோகமும் சிறப்பான யோகம். ஏறக்குறைய 2 யோகமுமே ஒன்று போல தான் இருக்கும். சந்திரனுக்கு கேந்திரத்திலே இருப்பதை குரு பகவான் இருந்தால் கஜகேசரி யோகம், சந்திரனுக்கு கோணத்தில் இருந்தால் அது குருச்சந்திர யோகம். இதுலையும் சந்திரனும் குரு பகவானும் சம சப்தம பார்வையாக பார்த்தார்கள் என்றால் அது குருச்சந்திர யோகமாகவும் இருக்குது, கஜகேசரி யோகமும் இருக்குது, மற்ற நிலைகளை பொறுத்து. சரி, இப்ப கோணத்துல இருந்தா குரு பகவான் என்ன செய்வார்? சந்திரனுக்கு 5ஆம் இடத்துல இருந்தால் அவர் 9ஆம் பார்வையாக சந்திரனை பார்ப்பார். இப்ப 7ஆம் இடத்துல இருந்தார்னா சம சப்தமமாக 2 பேருமே பார்வை பரிமாறிக்கொள்வார்கள். அடுத்து 9ஆம் இடத்துல இருந்தால் 5ஆம் பார்வையாக சந்திரனை பார்ப்பார். அப்ப கோணத்திலே 5, 9, 2 இடங்களிலும் சந்திரனை
குரு பார்ப்பார். 7ஆம் இடத்துல இருவரும் பார்வையை பரிமாறிக்கொள்வார்கள். இதுல குருவும் நல்ல நிலையில இருந்து சந்திரனும் நல்ல நிலை, அதாவது நட்பு வீடுகள்ல இருந்தாங்க அப்படின்னா இந்த யோகம் சிறப்பானதாக திகழும். அதாவது சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோநிலை சிறப்பாகும். நல்ல ஆன்மீக எண்ணம், அன்பானவராக இருப்பார், எல்லாருக்கும் இரக்க குணம் இருக்கும், அதே நேரத்தில் மதிநுட்பம் இருக்கும். குருவினுடைய காரகங்களும் சிறப்பாக இருக்கும். குருவினுடைய காரகங்கள் சொல்லக்கூடிய செல்வ வளம் இவர்கிட்ட நிரம்பி இருக்கும். அதே நேரத்தில் இவரது குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக இருப்பார்கள். அடுத்த ஒரு யோகம் ஹம்ச யோகம். இதுவும் குரு சந்திரன் தொடர்பால் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்தான் ஹம்ச யோகம். ஹம்ச யோகம் அப்படின்னு சொல்றது அதே கஜகேசரி யோகம் தான். அந்த கஜகேசரி யோகம் இன்னும் சிறப்பானதாக சொல்லப்படுது. அதாவது சந்திர பகவானுக்கு குரு கேந்திரத்தில் இருந்து அந்த கேந்திரத்தில் ஸ்தானம் உச்சமாக இருக்கிறது. இப்ப குரு கடகத்திலே உச்சமாவார். அப்ப கடகத்திலே உச்சமாக கூடிய குருவிற்கு கேந்திரத்திலே சந்திரன் இருக்கணும். இது மிக சிறப்பான ஒரு ஹம்ச யோகம் சொல்லுது. ஹம்ச யோகம் இருக்கக்கூடிய சிறப்பான நபராக, புகழான நபராக, செல்வ வளம் மிக்க நபராக, மிகச்சிறந்த ஒரு மனிதராகவும் செல்வாக்கும் செல்வமும் இருக்கக்கூடிய நபராகவும் இருப்பார். இது ஹம்ச யோகம். சரி, அடுத்த ஒரு யோகம் ராஜயோகமாக சொல்லக்கூடிய சிவராஜ யோகம். இப்ப சிவராஜ யோகம்னா சிவன் அப்படின்னாலே சூரிய பகவான் தானே. அப்ப சூரியனும் குருவும் தொடர்பால் கிடைக்கக்கூடியதுதான் சிவராஜ யோகம். இப்ப இந்த யோகமும் குரு பகவானும் சூரியனும் நல்ல நட்பு நிலைகளில நல்ல ஸ்தானங்களிலே இருந்து இந்த இணைவுகள் தொடர்புகள் இருந்துச்சு அப்படின்னா இது ராஜயோகமாக செயல்படும். அதாவது அரசு, அரசாங்க, அரசியலால் ஆதாயம் இருக்கும். சூரியனும் குருவும் சம சப்தமமாக, அதாவது சூரியனுக்கு குரு 7, குருவுக்கு 7 சூரியன், இப்படி சம சப்தமமாக இருந்து இருவரும் பார்வையை பரிமாறிக்கொண்டால் இது சிவராஜ யோகம். அதே போல குருவினுடைய பார்வையிலே சூரியன் இருப்பது சிவராஜ யோகம். அது அடுத்த நிலை. முதன்மை சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சமசப்தம பார்வை. அதே போல இணைவு. இப்ப குருவும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 10 டிகிரிக்குள்ள இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா குரு இங்கே அஸ்தகங்கமாகிடுவார் சூரியனால. இப்ப 10 டிகிரிக்கு மேல இணைவுகள் இருந்துச்சு அப்படின்னா அது சிவராஜ யோகம். அதாவது 11 டிகிரிக்கு மேல அந்த இணைவுகள் இருந்துச்சு அப்படின்னா இது நல்ல சிவராஜ யோகம். அதே நேரத்திலே அந்த சூரியன் பலமானவராகவும் இருக்கணும். இப்ப சந்திரன் அமாவாசையை நெருங்கி கொண்டு இருக்கக்கூடாது. அப்ப சூரியன் பலம் இழப்பார். பலமான சூரியன், நட்பு நிலையில் இருக்கக்கூடிய சூரியன், குருவும் அதே நிலையிலே நட்பு நிலைகளிலே பலமானவராக இருந்து குருவும் சூரியனும் ஒரு 11 டிகிரிக்கு அப்பால் இணைந்திருந்தாங்க அப்படின்னா இது முதன்மையான சிவராஜ யோகம். சூரியன் பலமா இருக்கணும். அதே போல சூரியனும் குருவும் சம சப்தம பார்வையில 2 பேரும் பார்வையை பரிமாறி கொண்டாங்கன்னா அதே நேரத்தில் சூரியனும் பலமா இருக்கணும், குருவும் பலமா இருக்கணும். 2 பேருமே நட்பு நிலைகள்ல இருக்கணும். அப்படி நட்பு நிலைகள்ல இருக்கணும், பங்கப்படாம பாவ கிரகங்களுடைய சேர்க்கை தொடர்பு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இதுவும் முதன்மையான ஒரு சிவராஜ யோகம். அடுத்து குரு சூரியனை பார்க்கிறது. அது பலம் பெற்ற சூரியனாக குரு 5ஆம் பார்வையாகவோ 9ஆம் பார்வையாகவோ சூரியனை பார்க்கும் பொழுது இதுவும் சிவராஜ யோகம். இப்ப குரு பார்வைன்னு சொல்லக்கூடிய 5, 7, 9 இந்த 3 பார்வைகளும் சிவராஜ யோகம். சூரியனோடு குரு இணைவதும் சிவராஜ யோகம். இதிலே பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய 5, 7, 9லையும் குருவும் நல்ல ஸ்தானங்களிலே நட்பு நிலையில் இருக்கணும், பாவ கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கணும். சூரியனும் பங்கப்படாம நல்ல நிலையிலே நட்பு நிலைக்கு கீழ் இறங்காமல் நட்பு, அதாவது ஆட்சியிலோ நட்பிலோ அல்லது உச்சத்திலோ இந்த நிலையில இருந்து குருவும் சூரியனும் நல்ல நிலையில் இருந்து இருள் கிரகங்களினுடைய தொடர்பு இல்லாமல் இருந்து குரு சூரியனை பார்த்தாங்கன்னா இந்த சிவராஜ யோகம் ராஜயோகத்தை கொடுக்கும். அதாவது அரசு, அரசாங்க, அரசியல் தொடர்புகளை ஏற்படுத்தும். லக்னம், லக்னாதிபதி மற்ற கிரக நிலைகளை பொறுத்து, சிம்மம், மேஷம் இதை பொறுத்து அவர்
அரசியல்வாதியாகவா, இல்லை அரசாங்க அதிகாரியாகவா, இல்லை அரசியலிலே உயர்ந்த எம்எல்ஏ மினிஸ்டர் ஆவாரா அப்படின்றது மற்ற நிலைகளை பொறுத்து. அடுத்து குருவும் செவ்வாயும் இணைவனால் கிடைக்கக்கூடிய குரு மங்கள யோகம். மங்களனாலே செவ்வாய். குரு மங்கள யோகம். குருவும் செவ்வாயும் இணைவில் இருந்தால் அது குருமங்கள யோகம். அதே போல குருவும் செவ்வாயும் சம சப்தமமாக பார்த்து கொண்டால், 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டால் அதுவும் குருமங்கள யோகம். அதே போல செவ்வாயை குரு 5ஆம் பார்வையாகவோ 9ஆம் பார்வையாகவோ பார்த்தாலும் அது குருமங்கள யோகம். அதாவது குரு செவ்வாய் இணைவில் இருக்கலாம். குரும் செவ்வாயும் இருவருமே சமசப்தம பார்வையாகவோ அல்லது குருவின் பார்வையிலே செவ்வாய் இருக்கின்ற பொழுது இது குருமங்கள யோகம். அதே நேரத்தில் இந்த குருமங்கள யோகத்திலே குருவும் செவ்வாயும் பங்கப்படாமல் இருக்கணும். வேற இருள் கிரகங்களினுடைய தொடர்பு, அதாவது குறிப்பாக சனி ராகு இதனோட தொடர்பு நிச்சயமா இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த செவ்வாயும் குருவும் நல்ல வீடுகளிலே, நட்பு வீடுகளிலே ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது நட்பு வீடுகளிலோ இருந்து இந்த பார்வைகள் நடக்கணும். இப்ப நட்பு நிலைக்கு கீழ் இறங்குகின்ற பொழுது அந்த கிரகத்தினுடைய தன்மை குறைபடும். இப்ப குருமங்கள யோகத்தினால என்ன கிடைக்கும்? செவ்வாய்க்கு பலம் அதிகரிக்கிறது. அப்ப செவ்வாயினுடைய காரகங்கள் எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். செவ்வாய்னா என்ன? செவ்வாய்னா உயிர்காரகம், சகோதரன். அப்ப சகோதரர்கள் எல்லாமே நல்லா இருப்பாங்க. சகோதரர்களோட சப்போர்ட் இவருக்கு கிடைக்கும். அதே போல செவ்வாயினாலே அதிகாரம், அப்ப அதிகாரங்கள் கிடைக்கும். அதே போல செவ்வாயினாலே ரத்தம், இவரது ரத்தம் சுத்தமா இருக்கும். ரத்தம் தொடர்பான ஆரோக்கிய குறைபாடு அவ்வளவு எளிதில் வராது. அது மற்ற கிரக நிலையை பொறுத்து. அதே போல செவ்வாயினாலே பூமி மனை, இவர்களுக்கு நிலங்கள் இருக்கும். அது விவசாய நிலமாக இருக்கலாம், இல்லைன்னா பூமி மனைகளாக இருக்கலாம், விவசாயத்துக்கு பயன்படாத நிலங்களாக கூட இருக்கலாம். மொத்தத்தில் செவ்வாயினுடைய காரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே இருக்கும். இவர் தைரியமான ஆளாவும் இருப்பார், யாருக்கும் பயப்பட மாட்டார். அதே போல இவருக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். அதிகாரங்கள் இவர்கிட்ட கிடைக்கும். இந்த செவ்வாய் பலமான செவ்வாயாக இருந்து லக்னம், லக்னாதிபதி, மற்ற கிரகங்களும் நல்ல நிலையில இருந்துச்சு அப்படின்னா மருத்துவராகவோ அல்லது போலீஸ் துறை, காவல்துறைகளிலோ, அதாவது காவல்துறைன்னு சொல்லக்கூடிய சீருடைப்படி, அது மிலிட்ரியா இருக்கலாம் அல்லது காவல்துறையா இருக்கலாம். இப்போ காவல்துறை பணிகளிலோ இராணுவத்திலோ மருத்துவராகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அது மற்ற கிரக நிலைகளை பொறுத்து. அதே போல அதிகாரமிக்க பதவிகளில் இவர்கள் இருப்பார்கள். வீடு மனை நிலங்கள்லாம் இவங்ககிட்ட இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். கனரக வாகனங்கள் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக செவ்வாயினுடைய காரகங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இப்போ அண்ணன் தம்பிகள்லாம் ஒற்றுமையாக ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் இது போன்ற நிலையில் ஏற்படும். மொத்தத்தில் அண்ணன் தம்பி ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா செவ்வாய் குருவினுடைய பார்வையிலே செவ்வாய் அருமையாக நல்லா இருக்கிறார் இல்லையா. அப்போ செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் எல்லாமே இந்த குருமங்கள யோகத்தில் சிறப்பானதாக இருக்கும். அப்போ குரு தரக்கூடிய 5 யோகங்களை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த 5 யோகங்களும் ஒருவருக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல லக்னம், லக்னாதிபதி சிறப்பாக இருக்கணும். எந்த இருள் கிரகங்களினுடைய தொடர்புகளும் இருக்கக்கூடாது. அதே போல இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவிற்கோ சந்திரனுக்கோ சூரியனுக்கோ செவ்வாய்க்கோ இவர்களுக்கும் இருள் கிரகங்களுடைய தொடர்பால் இவர்களும் பங்கப்படக்கூடாது. அதே போல காரக கிரகங்கள் மனைவி, வீடு, வாகனம்னா சுக்கிரன். அதே போல ஞானம், அறிவு அப்படின்னா புதன். இப்படி அந்த காரக கிரகங்களும் அந்த ஸ்தானங்களும் கெட்டு போகாமல் இருந்துச்சுன்னா, பங்கப்படாமல் இருள் கிரகத்தினுடைய தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா, அப்படியே இருள் கிரக தொடர்பு இருந்தாலுமே அந்த இருள் கிரகங்கள் பங்கப்பட்டு மறுபடி அது யோகத்தை செய்யக்கூடிய நிலையில் இருந்துச்சு அப்படின்னா, இந்த 5 யோகங்களிலே எந்த ஒரு யோகம் உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் சிறப்பான செல்வாக்கான மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய புகழான ஒரு வாழ்க்கை இருக்கும். நன்றி உறவுகளே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்விலே சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க.